வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த கொரியன் பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் சீரீஸோட கடைசி எபிசோடான 12th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். மின் ஆல்ரெடி ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருப்பார்ல, அந்த ஃபயர் இன்சிடெண்ட்டுக்கு என் ஒய்ஃப் தான் காரணம் அப்படின்னா நான் இனிமேல் பதவியில் இருக்க மாட்டேன், நான் ரிசைன் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரியே பிரசிடெண்ட்டோட ஒய்ஃபை போய் கேட்கும் போது இது எல்லாத்துக்கும் காரணமே ஒய்ஃப் தான்ப்பா, அவள் தான் எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ மின் என்ன பண்ண போகிறாரு, ரிசைன் பண்ண போகிறாரா அப்படின்றத நமக்கு காட்டலை. இந்த நியூஸ் என்ன தான் இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும்ல. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த நியூஸ் யார் வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த கெமிக்கல் கம்பெனியோட ஓனர் வரைக்கும் போகுது. இந்த மாதிரி சிஓவை தப்பு ஒத்துக்குவா போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னோட அடியாளை கூப்பிட்டு ஒரு பிளான் பண்ணுவான். இந்த மாதிரி சிஓவே சரி சிஓட ஃபேமிலியும் சரி க்ளோஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு நான் என்ன சொல்ல வரேனோ அதை செஞ்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்லி விட்டுருப்பான். இந்த டைமில் லீயை பார்க்குறதுக்காக ஜியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருப்பாங்க. எதுக்கு இப்போ இவங்கெல்லாம் மீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இது எல்லாமே ஹைரினோட பையன் பார்த்த வேலை. ஹைரினோட பையனுக்கு லீயோட அம்மாவை கொன்னது தன்னோட அம்மா அப்படின்றது தெரிய வந்திருக்கும். கொன்னதுன்னா கத்தி வச்சு கொன்னதில்லை, கார் ஆக்சிடெண்ட்டுங்க. அதனால் சாரி கேட்கணும்னு தோணியிருக்கும். அதனால தான் ஜியா கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா லாஸ்ட்டாக அவனுக்கு எழுதி வச்ச லெட்டர்லாம் காட்டு வந்தோம்னா எங்கள் அம்மா தப்பு ஒத்துக்கிட்டு தான் போயிருக்காங்க, இருந்தாலும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த லெட்டர்லாம் வாங்கி படித்து பார்த்துட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் மின் தான், அவர் தான் யாரையுமே ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்றாரு, உங்கள் அம்மா கூட இப்போ கரெக்டாக அவர் கூடயே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிறது இல்லைல்ல, இவ்வளோ நாள் செக்ரட்டரியாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கணும்ல, அது கூட பண்ணல பாரு, எங்கள் அம்மாவே தான் கைவிட்டாரு, இதோ ஜியாவோட அம்மா அவரே தான் ஒழுங்காக பார்த்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசும்போது ஜியாவுக்கு டென்ஷன் ஆயிரும். எங்கள் அப்பானா அப்படின்னா ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே இருக்க பிடிக்காமல் அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கும் இங்கே ஹைரினோட பையனுக்கு என்னதான் அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கும்ல, தன்னோட அம்மாவால் தான் இந்த பொண்ணுக்கு அம்மா இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சாரிப்பா அப்படின்னு கேட்கும்போது அதை நான் பெருசாகவே உண்மையை எடுத்துக்கலப்பா, தெரியாமல் ஹிட் அண்ட் ட்ரெண்ட் தானே, அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மன்னிச்சு விட்ருவாங்க. இங்கே வெளியில் ஜியா போயிருப்பாங்கள்ல, அங்கே ஸ்கூலில் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் ஜியா இந்த இடத்துல பார்த்துருப்பாங்க. பார்த்து இப்போ தான் நியூஸில் என்னென்னமோ போயிட்டுருக்கேன், அது எல்லாத்தையும் வச்சு ஜியாவை பார்த்து ரொம்ப கிட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னாப்பா அவங்க அப்பா ஒரு பக்கம் பண்ணுறாருன்னா அவங்க அம்மா இன்னொரு பக்கம் சூப்பராக பண்ணுறாங்க போல இருக்குது, நெருப்பெல்லாம் வைக்கிறாங்களா, இன்னும் எத்தனை பேர் தான் உங்கள் குடும்பமே சேர்ந்து கொள்ள போகிறீங்க, எத்தனை பேர் தான் உயிரோடு இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஜியாவில் டாலரேட்டே பண்ணிக்க முடியாது, அவங்கள எதிர்த்து சண்டை போட முடியாது. ஆல்ரெடி இவங்க எதிர்த்து சண்டை போட்ட போய் தானே ஒரு கேஸ் ஆகி ஸ்கூல் வரைக்கும் போச்சு. அதனால் இனிமேல் நம்ம படிப்பும் கிட்ட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து தான் பேக்கை போட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பின்னாடியே பிள்ளையை ஃபாலோ பண்ணிட்டு டீஸ் பண்ணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டைம் ஹைரனோட பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காஃபி ஷாப் விட்டு வெளியே பார்ப்பான். எங்கிட்ட ஜியாவை காணான்னு சொல்லும்போது இந்த மாதிரி புள்ளி பண்ணியிருக்காங்க தெரிய வந்திருக்கு, பேக்னால் ரோட்டில் கிடக்கும். சரி இப்போ தான் நம்ம வந்துட்டோம்ல, அவளை கூப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் எங்கேஜாகவே இருக்காது, பிஸி அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கோம். ஏன் இப்போ அதுக்குள்ளே எங்கே போனான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இவன் ஆள் போட்டிருப்பானே, அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா கடத்திருப்பான் இந்த சிஓட ஆள். கடத்தி நேரம் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. சிஓ கிட்ட கீஜோட லாயர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாரிங்க எனக்கு தெரியாது நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்லும்போது எனக்கு தெரிய வந்துச்சு, என்னால் தான் பாட்டிமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டிமா இப்போ உடம்பு முடியாமல் இருக்காங்களா கோமால, அவங்கள அடிச்சு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். பரவாயில்ல விடுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீஜுவோட லாயருக்கு ஒரு டவுட் வரும், ஏங்க இவ்வளோ நல்ல மனசாக இருக்கீங்க அப்படின்றப்ப உண்மையில் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களோட பிளான் தானா, நீங்கள் தான் அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமா, ஏன்னா அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்த குடும்பங்களில் ஒரு குடும்பம் தான் என்னோட அப்பா அம்மா, உண்மையை சொல்லுங்கள் நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்து கரெக்டாக அப்போ மின் கதை திறந்துட்டு வருவார். வந்தவர் இவங்க பேசுகிறதான் பார்த்துட்டு அவனை வெளியில் போக சொல்லிட்டு சிஓ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ தான் நேராக பிரசிடெண்ட் கிட்ட கேட்டுட்டு வராரு. அவருக்கு இன்னும் அப்படியே டென்ஷன் தலைக்கேறிட்டு நிற்கும். சிஓ உண்மையிலே சொல்லுமா, பிரசிடெண்ட் சொல்கிறதுனா உண்மை தானா, நீ தான் எல்லாத்துக்குமே ரீசனா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த டைம் சிஓ ஒத்துக்குவாங்க. ஆமாங்க எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், அந்த விஷயத்து என்னால் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்கிற நீனு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது உண்மையை தாங்க சொல்கிறேன், அந்த விஷயம் நடந்ததுக்கான ஒரு விதமான காரணம் நான் தான்,
அதை நான் இல்லைன்னு சொல்லி மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு என்னை பிடிக்கும்னு சொன்னேன், என்னை வச்சு ஏன்டி இப்படி பண்ணேன், நான் உன்னை உண்மையாக காதலிச்சு நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மீன் கேட்கும்போது, ஆனால் நான் உங்களை காதலிக்கவே இல்லையே, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நான் உங்களை கல்யாணம் பண்ணது எதுக்கு தெரியுமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணதே நீங்கள் பிரசிடென்ட் ஆவீங்க, நான் ஃபர்ஸ்ட் லேடி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கே தெரியும்லங்க எனக்கு ஃபர்ஸ்ட் லேடி போஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக மட்டும்தான் நான் உங்களை சூஸ் பண்ணினே தவிர எனக்கு வந்து உங்கள் மேலே துளியும் காதல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு உங்களை வந்து பதவிக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான், வேறு எந்த அஃபெக்ஷனும் உங்கள் மேலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நான் கேட்ட மீனுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடும். எப்படி ஒரு வார்த்தையை நம்மளை பார்த்து சொல்லிட்டா, நம்ம இவ்வளோ தூரம் அவளை வந்து லவ் பண்ணியிருக்கோம், அது நமக்கு முன்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவளை வந்து விட்டுட்டு தானே இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேர்ள் ஃப்ரெண்டே மறந்த அளவுக்கு இவ்வளோ காதலிச்சு நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம், அப்படிப்பட்ட இவன் வந்து நம்மளை சுத்தமாக காதலிக்கலேன்னு சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வெளியே போவார். வெளியே என்ன தான் சிவ கிட்ட கோச்சிட்டு போனாலுமே அங்கே இருக்க கார்ட்ஸ் கிட்டனா சொல்லுவாங்க, இப்போ வந்து சென்சேஷனாக நியூஸ் போயிட்டுருக்கு, யாராவது வந்து இவளை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் வந்து கரெக்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து தன்னோட வேலையை பார்க்கணும்ல. ஏற்கனவே சொல்லியிருக்காருல இந்த மாதிரி சிஓ தான் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் அப்படின்னா நான் வந்து ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, இப்போ தெரிஞ்சு போச்சு சிஓ தான் ஃபயர் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம்னு சொல்லிட்டு, அதனால் ரிசைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பார்க்கணுன்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இந்த டைம் வந்து சிஓ வந்து நானே பார்த்துட்டு வெளியே வருவாங்களா, அப்போ அவங்களுக்கு வந்து கெமிக்கல் கம்பெனியோட சிஓ கிட்டேருந்து கால் வரும். கால் பண்ண வேணா சொல்லுவான் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து என் கையில் தான் உன்னோட பொண்ணு ஜியா இருக்கா, அவள் வேணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுறேன்னா உன்னோட டிரைவர் இருக்கான் பாரு, அவன் கையில் ஃபோனை கொடுத்துட்டு அவன் கூட வந்து நான் எங்கே சொல்கிறேன்னு அங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் சிஓக்கே ஒரு விஷயம் தெரிய வரும், அப்போ இத்தனை நாளாக வந்து நம்ம கூட இருந்தே குழி பறிச்சது எல்லாமே நம்ம டிரைவரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி இந்த டிரைவர் தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, அவங்க 2 பேர் காரில் வந்துருப்பாங்கல்ல, லாயரும் அந்த பாட்டிமாவும், அந்த காரை வந்து பிரேக் பிடிங்கி விட்டது அவன் தான். நிறைய விஷயங்கள் இவனுக்கு துப்பு கொடுத்தது போகிற அவன் தான், அதுக்கு பதிலாக நிறைய அமௌண்ட் வாங்கியிருப்பான். அவன் நியூஸ் சொல்ல தான் இவன் வந்து ஒவ்வொரு விஷயமாக கடத்தியிருப்பான். இப்போ கூட ஜியாவை கடத்தி வைக்கிறதுக்கு அவன் தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பான். அந்த மாதிரி ஜியா பொண்ணு வெளியில் போயிருக்காங்க, இந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க சிஓ என்ன பண்ணுவாங்கன்னா பதட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க, ஃபோனை கொடுத்துட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போவாங்க. போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஜியோ வந்து அதே கெமிக்கல் ஃபேக்ட்ரி, ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அந்த இடத்துல தான் கட்டி போட்டு வச்சுருந்துருப்பான். இப்போ போய் பார்த்தோன்னே எதுக்குடா அப்படி கட்டி போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொன்னதை எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்பான். இந்த அந்த ரெக்கார்டிங் தானே கேட்குறேன், எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தான் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களா. இங்கே பாரு, இந்த ரெக்கார்டிங்க்கு நீங்கள் எந்த காப்பியும் போட்டு வைக்கல, ஒரிஜினல் தானே கேட்கும்போது, ஆமாடா என் பொண்ணை விடுறா அப்படின்னு கேட்கும்போது, உன் பொண்ணனா விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓவை சேர்த்து அங்கே அடைச்சி வைக்க ஆரம்பிச்சிருவான். நீ எதுக்கடா அப்படி பண்ணுற, நீ என்னடா சொன்ன என்கிட்ட, நீ கரெக்டாக வந்து நடந்துக்கவே தானே சொன்ன, இப்போ எப்படிடா மாற்றி பேசுகிறேன்னு சொல்லி கேட்கும்போது, உன்னையும் நம்ப முடியாதுமா, உலகத்தில் யாரை வேணால் நம்பலை, உன்னை நம்ப முடியுமா, அது மட்டும் இல்லாமல் நீ இங்கேருந்து உயிரோடு போனா தானே எல்லா பிரச்சனையும் பண்ண போகிறேன், அதனால் நீ இங்கேருந்து உயிரோடையே போக முடியாது, நீங்கள் எனக்குள்ளேயே தான் கிடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபேக்ட்ரியை வந்து திருப்பி நெருப்பு வச்சு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுவான். அப்புறமேட்டுக்கு வேணாம் இங்கே ஃபுல்லாக கெமிக்கல் தானே இருக்குது, அந்த கெமிக்கல் பூரா திறந்து விட்றேன், இந்த புகை மூட்டத்தில் நீ சாவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சியோவையும் ஜியாவையும் அங்கேயே போட்டுட்டு அவங்க அடியாட்களை கூட்டிகிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக சீல் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவான். சியோ கற்றுன்னு கத்துவாங்க, தரடா சின்ன பொண்ணையாவது வெளியில் விட்றான்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் எதுவுமே கேட்காம நான் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன், நீ மாட்டிட்டு சாவடி அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இன்னொரு பக்கம் மின் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுக்காக கீஜுவோட அம்மா பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போயிருந்துருப்பாங்க. அவங்களும் இப்போ வந்து மீன் கூட வந்து ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க, ஏன்னா அவன் தான் அந்த லாவை பாஸ் பண்ணிட்டானே. ஆனால் அவனுக்கு சாப்பாடு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்க கேட்பாங்க, என்னாச்சுப்பா உன் ஒய்ஃப் எப்படி இருக்கா, அவள் தான் பிரச்சனைக்கு காரணமாக என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட்டுக்கு தான் சிஓ காரணம் இல்லைன்னு சொல்லியாச்சுல, சரி விடுப்பா இத்தனை நாள் தான் பேசலை, இப்போ நான் பேசுகிற ஒரு ஃபோன் போட்டு கொடுப்பான்னு கேட்கும்போது கால் பண்ணி பார்த்தா சிஓவோட கால் வந்து கனெக்ட் ஆகாது. சரி ஜியா கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லலான்னு பார்த்தா ஜியாவோட காலும் கனெக்ட் ஆகாது. அப்போ தான் மின்னுக்கு புரிய வரும், ஏதோ ஒரு ப்ராப்ளமில் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு அறக்க உங்களை தேடி இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி வந்து வரதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே அந்த குடோனில் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் போக போக நெருப்பு வந்து பிடிக்க ஸ்டார்ட் ஆயிரும். மினுக்கு வந்து வெறும் புகை மட்டும்தானே இருந்துச்சு, இப்போ நெருப்பும் பிடிக்க ஸ்டார்ட் ஆகும், அந்த இடம் போல் நெறிய ஆரம்பிக்குமா. உடனே சிஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படியே
விட்டு அந்த பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துடும். ஆனால் ஜியா உன்னை ஃபஸ்ட்டு அம்மா தப்பிக்க வைக்கிறேன் இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியா தப்பிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் கரெக்டாக மின்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுக்குன்னா ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக பதட்டமாக அந்த இடத்துக்கு கண்டுபிடிச்சி வந்திருப்பார். வந்த பாருங்க இந்த மாதிரி நெருப்பு எறியதை பார்த்துட்டு ஜியா ஃபஸ்ட்டு வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னாச்சுமா உங்கள் அம்மா எங்கம்மான்னு கேட்கும்போது அம்மா உள்ளே இருக்காங்க, அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க இருக்க மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுன்னொன்னே உள்ளே பார்க்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஜியாவை நல்லா வெளியில் விட்டுட்டு நான் போய் உங்கள் அம்மா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீன் உள்ளே போய் பார்ப்பாரு. உள்ளே ஆக்சுவலி சியோ எதுக்காக போயிருப்பாங்க அப்படின்னா உள்ளே யாரோ கட்டி போட்டிருக்க மாதிரி சவுண்டு கேட்டிருக்கோ அதுக்காக போயிருப்பாங்க. போய் பார்த்தா அங்கே கட்டி போட்டு வச்சுருக்கிறது லீயை கட்டி போட்டு வச்சுருப்பான். ஏன்னா லீயும் வந்து இவங்க கூட தான் இதுக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. அப்போ ஒர்க் பண்ண மாட்டான்னு சொல்லவும் அவளும் தனக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்றதுக்காக மொத்தமாக வந்து அவளையும் கொல்லணும் பிளான் பண்ணி இங்கே விட்டுட்டு போயிருப்பான். லீயை பார்த்து வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது லூஸ் ஆகுனேன்னு நான் உனக்கே ஹெல்ப் பண்ணுறேன் இந்த நேரத்தில் போய் கேட்டுட்ருக்கேன், எனக்கு உங்கள் அம்மா மேலாம் எந்த கோபமே கிடையாது வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. லீக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். பரவாயில்ல இவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லவங்க தான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்ருப்பாங்க. அந்த டைம் வந்து ஃபயர் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருமா, புகை வந்து எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சிடும். இவங்க 2 பேராலும் பேலன்ஸ் பண்ணி வெளியே வர முடியாது. கரெக்டாக அங்கே மின் வந்தவங்க பார்த்துருவாங்க. இப்போ வந்து உள்ளே வந்து சியோவும் லீயும் இருக்காங்க. அப்போ மின் 3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இங்கேருந்து வெளியே போகணும், எப்படி போகணுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு மின் என்ன சொல்லுவார்னா அவனுக்குள்ளே ஒரு கதவு இப்போ தான் நான் உடச்சிட்டு வந்தேன், அந்த வழியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி அந்த கதவு கிட்டே போவாங்க. ஆனால் போகிற வழியில் புகை அதிகமாக இருக்கும்போது சியோ அவளுக்கா சுவாசிச்சிருக்க மாட்டாங்க. மின் இப்போ தானே ரொம்ப நேரம் புகையில் இருந்துட்டு வெளியே போயிட்டு வந்திருக்காரு, அதனால் அவருக்கும் வந்து கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிரும். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ லீயை கூப்பிட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆல்ரெடி லீக்கு தான் உட முடியாத ப்ராப்ளம் இருக்குது, அதனால் அவள் பொத்துன்னு என்ன பண்ணிடுவான்னா மயக்கம் போட்டு விழுந்துருவா. அப்படின்றப்ப நீங்களும் வாங்க மீன் சேர்ந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைப்பா இங்கே பில்டிங் வந்து கீழே விழுகிற மாதிரி இருக்குது, யாரோ ஒருத்தவங்க பிடிச்சாதான் வெளியில் மற்றவங்க போக முடியும், அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா லீயை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு போ, நான் பின்னாடியே வந்துடுவேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு சியோவும் வேறு வழி இல்லைல்ல யாரையும் காப்பாற்றி ஆகணுன்றதுக்காக ப்ராக்டிக்கலாக யோசித்து லீயை கூப்பிட்டு வெளியில் வருவாங்க. வெளியே வந்ததும் சரி உள்ள போய் மீன் நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி போகிறதுக்குள்ளேயுமே அந்த பில்டிங் வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அப்படியே இடிஞ்சு விழுக ஆரம்பிச்சிடும். மின்னுக்கு உள்ளே என்ன ஆச்சு அப்படின்றதே காட்ட மாட்டாங்க. சியோவும் ரொம்ப நேரம் புகையில் இருந்தனால ரொம்ப அப்படியே மயக்கம் வந்து அப்படியே விழுந்துருவாங்க. ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சியோ கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி வந்து எல்லோரும் இருப்பாங்க. எல்லோரும் மீன்ஸ் அந்த பாட்டிமாவுக்குனா கண்ணு முடிச்சிருப்பாங்க கோமாலேருந்து. அவங்க கீஜு லாயர் எல்லாம் இருப்பாங்களா. அப்போ வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி மின்னுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது மின்னுக்கு என்னன்னு தெரிலமா, இன்னும் வந்து இடிபாடுகள் இன்னும் கிளியர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ கீஜுவோட லாயர்கிட்ட வந்து பாட்டிமா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாமே. அந்த விஷயத்த லீ பொண்ணுக்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உன்னோட அம்மா இறந்ததுக்கான காரணம் வந்து சியோ கிடையாதுமா, நான் வந்து கார் ஓட்டிகிட்டு போகும்போது தான் அவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, மற்றபடி அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் கேட்டு லீயும் சரி நான் எதுவுமே சொல்லலைங்கம்மா, உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை எனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. இன்னொரு சைடு ஹைரின் வந்து கேஸ் வந்து நடந்துகிட்ருக்கோம்ல, அவங்களும் ஹிட் அண்ட் ரன் தானே பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க எவிடன்ஸ் எல்லாம் காட்டிட்டு அவங்க என்ன பண்ணணுன்றதை ஒத்துக்கிட்டதுனால அவங்களுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கும். அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து நியூஸ் வரும் இந்த மாதிரி வந்து மீனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆனதில் அவர் என்ன ஆனாருன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கும் நியூஸ் வரும். என்னாச்சுன்னு தெரிலையே பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹைரின் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைம் சியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி மீன்கிட்ட சொல்லியிருப்பாங்களே நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஸ் மீட் கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இவங்க தான் அந்த நெருப்பு உருவாக்குனதுக்கு ஒரு விதமான காரணம் அப்படின்னா இவங்க டேரெக்டாக போய் பற்ற வைக்கல, ஆக்சிடென்டலாக இவங்க வந்து பிளானுக்கு ஹெல்ப் பண்ண போய் வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சுல, அதெல்லாம் தன்னோட தப்பு ஒத்துக்கிட்டு நான் கூட இருந்த உடந்தை அப்படின்றத மட்டும் ஒத்துக்குவாங்க. அடுத்து வந்து இது எல்லாத்துக்கும் பிளான் மூல காரணம்னு யார், அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியோட ஓனர் தானே, அவனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணா, என்னென்ன பேக்ரவுண்ட் இருக்குது, சீக்ரெட்டாக பண்ண எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ரெஸ்
ப்ரெஸ்ஸில் போட்டு உடச்சிருவாங்க. இதோட சேர்த்து இப்போ கரண்ட்டாக பிரசிடெண்ட் அவங்க ஒய்ஃபும் பண்ணாங்க பார்த்தீங்களா ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. அதான் இந்த இன்சிடெண்ட் வந்து எப்படி அரசியலாக மாற்றுறாங்க அது எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிடுவாங்க. அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுக்குன்னா அப்படியே கூஸ் பம்பே வந்துடும். எப்படி பாரு இந்த பொண்ணு தைரியமாக பேசுறது தரலையா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே லீயும் வந்து பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே இப்போ வந்து ப்ரெஸ்லனா முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கிட்டே வந்து ஓப்பனாக வந்து சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவ்வளோ ப்ராப்ளமுக்கு காரணமாக எல்லாத்துக்கும் வந்து தக்க ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கோம். அப்போ ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. இந்த விஷயம் எதுக்குமே மின்னுக்கும் சம்மந்தம் கிடையாது, மின் இது எதுலேயுமே இன்வால்வ் ஆகவே இல்லை, நான் மட்டும்தான் இது பண்ணேனே தவிர மின் நல்லவர் தான், அவரை மாதிரி நல்லவர் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, 20 வருஷமாக ஒரு லாக்காக போராடி இருக்காரு, அவர் உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், அவர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அப்போ இப்போ எங்கே இருக்காருன்னே தெரில, நெக்ஸ்ட்டு நான் போய் அவரை தான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ப்ரெஸ் மீட்லேருந்து நேராக கிளம்பி அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சுல அந்த இடத்துக்கு தான் வருவாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தானே அப்புறப்படுத்திட்டு எதாவது இருக்கான்னு தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சிஓ பார்க்கறதுக்காக லீ பொண்ணு வரும். வரும்போதே கூடவே தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அதான் யூடியூபரோட தம்பி வந்து கூட்டு வந்திருக்கோம். கூட்டு வந்து சிஓக்கு இன்ட்ரோ கொடுக்கும். இவன் தான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு, நான் வந்து அவனை லவ் பண்ணுறேன், இவன் தான் என் குழந்தைக்கோட அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரோ கொடுக்கும். சரிம்மா பார்த்து நல்லா சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ லீ பொண்ணு என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்காக நான் சாப்பிட கஞ்சி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி கொடுத்துட்டு இத்தனை நாள் அந்த பொண்ணு வந்து தன்னோட அம்மாவோட ஷாலை தான் கழுத்தில் போட்டிருக்கோம். இந்த ஒரு ஷாலை வச்சு தான் முன்னாடி மீன் கூட ஒரு தடவை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாரு. அந்த பெண்டன்ட் ஒன்று ப்ளஸ் அந்த ஷால் இதே மாதிரி தான் வந்து லியோட அம்மா போட்டிருப்பாங்க. அந்த ஷாலை இப்போ லீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஓக்கு கொடுப்பாங்க. அதாவது இப்போ வந்து லீ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஓ தன்னோட அம்மா ரேஞ்சுக்கு வச்சு மதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பச்சனை வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்புறம் சிஓ சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்குமா நீ பார்த்து பத்திரமா இரு, கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சிஓ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இதே டைமில் வந்து அந்த பில்டிங்கில் இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து மீன் வந்து மயங்கி விழுந்திருப்பார்ல அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்த வந்து பார்க்கும்போது மீன் அங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் பார்ப்பாங்க. ஓடி போய் பார்த்தா அப்படின்னா அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் வந்து மீன் கிடப்பாரு. ஒருவேளை இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இறந்துருக்க மாட்டார், கையெல்லாம் அசையும், உயிரோடு தான் இருக்காரு போல இருக்கு. ஏன்னா அவரோட மூச்சு வந்து இன்னும் போகல, அப்போ உயிரோடு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசியூம் பண்ணுவாங்க. அப்பாடா ஒருவேளை நம்ம மீனுக்கு ஒன்றுமே ஆகலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிஓ சந்தோஷமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீனை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு போவாங்க. இன்னொரு சைடு இந்த எல்லாத்துக்குமே காரணமான கெமிக்கல் கம்பெனியோட சிஓ அப்படின்றத வந்து ப்ரெஸ் மீடியா முன்னாடி என்ன எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகும். அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது கீஜுவோட அம்மாவாக இருக்கட்டும், அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் யார் யார் இருந்தாங்களோ அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலியெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனை பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, ஒன்னால தான் என் குடும்பமே இந்த நிலைமைக்கு நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ அவனும் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்ற இந்த ட்ராமாவே வந்து முடிக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து இப்போ இன்கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இது இன்கம்ப்ளீட்டாக முடித்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணி போனாலும் போகலாம். ஏன்னா மின் வந்து சாகிற மாதிரி காட்டலை, உயிரோடு வர மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஒருவேளை மின் உயிரோடு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சிஓ எல்லாம் தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கல்ல, இப்போ திருப்பி இவங்க வந்து வந்த மாதிரியும் திருப்பி இவங்க வந்து வாழ்கிற மாதிரியும், அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கேஸ்க்கு இவங்க போராடுற மாதிரியும் கூட கொண்டு வரலாம். ஒருவேளை சீசன் 2 இப்போ எடுக்கணும் அப்படின்ற ஐடியாக்காக இப்படி விட்டுருக்காங்களான்னு தெரில. ஒருவேளை சீசன் 2 இந்த சீரீஸில் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.